ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காஞ்சிபுரத்தில் நேற்று நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் அவர்கள் 12 வாக்குறுதிகளை அறிவிச்சிருப்பது அரசியல் வட்டாரத்தையே கவனிக்க வச்சிருக்கு. மக்கள் சந்திப்பு பயணத்தில் சொல்ல வர்ற ஒவ்வொரு புள்ளையும் நேரடியாக மக்கள் வாழ்க்கையை தொற்றுக்குன்னு ரசிகர்களும் ஆதரவாளர்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த 12 வாக்குறுதிகளும் வேலைவாய்ப்பு, கல்வி, மருத்துவம், விவசாயம், ஊழல் இல்லாத நிர்வாகம் இப்படின்னு சாதாரண மக்கள் கேட்கிற முக்கிய பிரச்சனைகளை தான் அடிப்படையாக எடுத்திருக்காரு. இந்த 12 வாக்குறுதிகளுமே அவரோட அரசியல் பயணத்துக்கு ஒரு புதிய மொமெண்ட் கொடுப்பதில் சந்தேகமே இல்லைன்னு அரசியல் நிபுணர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. தளபதியின் இந்த 12 வாக்குறுதிகளுமே வரப்போகும் தேர்தலுக்கு பெரிய தாக்கமாக இருக்கும்னு சொல்லப்படுது. அந்த 12 வாக்குறுதிகள் என்னென்னு இந்த வீடியோல பார்க்கலாம். எல்லோருக்கும் நிரந்தர வீடு, வீட்டுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள், ஒவ்வொரு வீட்டிலும் கார் இருக்கும் வகையில் பொருளாதார மேம்பாடு, ஒவ்வொருவருக்கும் குறைந்தது பட்டப்படிப்பு, வீட்டில் ஒருவருக்கு நிரந்தர வருமானம், அதற்கான வேலை வாய்ப்பு, அதற்கு தகுந்தபடி கல்வி சீர்திருத்தம், அதே போல அரசு மருத்துவமனையை நம்பி செல்லும் வகையில் தரம் மேம்படுத்துதல், பருவமழையில் எதுவும் பாதிக்காமல் இருக்க ஏற்பாடு, மீனவர்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் என அனைவரிடமும் கருத்து கேட்டு பாதுகாப்பு, வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்படும் எனவும் தவேக தலைவர் விஜய் அவர்கள் வாக்குறுதி அளிச்சிருக்காரு.